அமெரிக்காவின் தொழில்நுட்ப நிறுவனங்கள் மீது குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் எச்சரித்திருந்த நிலையில் பஹ்ரைனில் உள்ள அமேசான் வெப் சர்வீஸின் கிளவுட் கம்ப்யூட்டிங் ஆபரேஷன்களுக்கான சேவைகளை வழங்கி வரும் நிறுவனம் மீது அதிரடி தாக்குதல் நடத்தியுள்ளது அமெரிக்காவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையேயான போர் ஒரு மாதத்திற்கும் மேலாக நடைபெற்று வருகிறது. ஈரான் தொடர்ந்து பதிலடி கொடுத்து வருவதால் போர் முடிவுக்கு வருவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் ஈரானுக்கு வாழ்வாதாரம் அளிக்கும் இடங்கள் மற்றும் முக்கிய தலைவர்கள் மீது கை வைத்ததால் மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள அமெரிக்காவைச் சேர்ந்த நிறுவனங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் எச்சரித்தது. மேலும் சில நிறுவனங்களை பட்டியலிட்டு அங்கு பணியாற்றுவோர் மற்றும் அதன் அருகே வசிப்போர் அந்த நிறுவனங்களை விட்டு 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க வேண்டும் என்று ஈரான் கூறியிருந்தது. ஈரானின் இந்த தாக்குதல் பட்டியலில் அமெரிக்காவின் ஆப்பிள், கூகுள், மெட்டா, இன்டெல், மைக்ரோசாஃப்ட், ஆர்கல், டெஸ்லா, என்விடியா உட்பட 15க்கும் அதிகமான நிறுவனங்கள் உள்ளன. இந்நிலையில்தான் ஈரான் முதற்கட்டமாக அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் அமேசான் சேவைகளை வழங்கும் உட்கட்டமைப்புகளை கொண்டுள்ள நிறுவனம் குறிவைத்து தாக்குதல் நடத்தியுள்ளது. அதாவது மத்திய கிழக்கு நாடான பஹ்ரைனின் ஹமாலா பகுதியில் பேட்டல்கோ எனும் பஹ்ரைன் டெலிகம்யூனிகேஷன் நிறுவனத்தின் தலைமையகம் செயல்பட்டு வருகிறது. இது அந்த நாட்டின் மிகப்பெரிய தொலைத்தொடர்பு சேவை நிறுவனமாகும். இது அமேசான் வெப் சர்வீஸின் கிளவுட் கம்ப்யூட்டிங் ஆபரேஷன்களை வழங்கி வருகிறது. இதற்காக பிரத்யேக கட்டமைப்புகளை இந்த நிறுவனம் கொண்டுள்ளது. இந்நிலையில்தான் தற்போது அந்த நிறுவனம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ஈரானின் தாக்குதல் காரணமாக தற்போது பஹ்ரைனின் சில இடங்கள் தீப்பிடித்து இருக்கிறது. இது போரின் பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவின் ஐடி நிறுவனங்களை குறிவைத்து தாக்கினால் அது ட்ரம்புக்கு நேரடியாக அழுத்தத்தை ஏற்படுத்தும் என்பது குறிப்பிடத்தக்கது.